சம்ஸ்காரங்கள் பாடம் தொடங்குனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய கேரக்டர் மாற்ற முடியாததா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இருந்தா நம்ம இந்த பாடத்துக்கு வந்தோம். மாற்ற முடியும் அப்படிங்கறத சொல்றதுக்காக வேண்டி தொடங்கணும். அப்போ ஒரு குழந்தை எப்ப கன்சீவ் ஆகுது அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த நேரம் அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக கேரக்டர் உள்ளதாக இருக்குங்கிறத தீர்மானிக்குது. அதுக்கப்புறம் பும்சவனம், சீமந்தம், ஜாத கர்மம், இந்த மாதிரிப்பட்ட பெயரிடுதல், உணவு கொடுக்கிறது, உணவு ஒளியூட்டுதல், முடியகற்றுதல், இது மாதிரிப்பட்டதெல்லாம் பொதுவா கம்யூனிட்டியா செய்யக்கூடியது. இது எல்லாமே அந்த குழந்தையினுடைய சைக்காலஜியில ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நம்ம மத்தவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், மத்தவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற பதிவுகள் எல்லாம் அந்த குழந்தைகிட்ட ஏற்படுத்தும். ஏன்னா இந்த ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் நம்ம உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தான் பண்ணுவோம். அப்போ நமக்கு உற்றார் உறவினர்கள் எல்லாரும் முக்கியம். அவங்கள நாம நம்முடைய தாந்தோண்டித்தனத்தினால எடுத்து எறிஞ்சு பேசிடக்கூடாது, அவங்கள பகிச்சுக்க கூடாது, அவங்கள முறிச்சுக்க கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் சைக்காலஜிக்கலா நமக்குள்ள வந்துடும்.